இந்த ஞானபீடா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஜென்ம விழா அது வருஷம் கொண்டாடப்படுகிறது. ஜென்ம விழான்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் ஜென்ம விழா தெரியுமா? சரியா? ஜென்மம் என்றால் அவர் பிறந்த நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரத்தில் அவர் ஜனனம் பண்ணார். அதுதான் ஜென்ம விழான்னு கொண்டாடுறோம் நம்ம. வருஷம் அவர் நினைவாக எல்லாம் 5 ஆசிரமம் இருக்குது. வடகரையில் கேரளாவில் 5 ஆசிரமம் மொத்தம் இருக்குது. அந்த 5 ஆசிரமம் ஒரே நாளில் கொண்டாடப்படுகிறது. அதை தொடர்ச்சியாக நாம் இங்கே நம்ம அபியாச ஆலயத்தில் இது கொண்டாடப்படுகிறோம். இது மூலியமாக நம்ம டீச்சைகள் உபதேசங்கள் நம்ம கொடுக்குறோம் என்று அது தகுதி உள்ளவங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய விஷயம். அன்றைக்கி தான் உபதேசம் கொடுக்குறேன். மற்ற நாட்கள் கொடுக்க மாட்டோம்னு இல்லை. அப்படி உண்மையான குருவோட உத்தரவு கிடைச்சா அப்போ நம்ம கொடுப்போம். ஸோ இந்த வருஷம் செய்கின்ற இந்த ஜென்ம விழா இந்த வருஷமும் செய்கிறோம். ஆனால் இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு வியாழக்கிழமை விழுந்துட்டுச்சு. பொதுவாக சனி ஞாயிறு இருந்தால் மக்கள் வெளியுள்ளவங்க வர்றதுக்கு ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. இத்தனை வருஷம் இந்த தடவைன்னு வியாழக்கிழமை விழுந்தனால எல்லாருக்கும் வேலை காரணமாக சில பேர் வரோம் சொன்னவங்க கூட இடையில இப்போ வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. வர முடியல சூழ்நிலை வேலை விஷயமாக சில இடத்துல மாட்டிகிட்டு இருக்காங்க போக்குவரத்துனால. இதெல்லாம் ஒரு சில காரணம் இருக்குது. ஆனால் நம் செய்கின்ற வேலை எப்போது மாதிரி வருஷம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? சரி. ஜென்ம விழான்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும் என்னென்னு. இது வருஷம் கொண்டாட போகிறோம் இங்கே. அதே மாதிரி அடுத்து சிவராத்திரி 2ஆம் வருஷம் வருது போல். சிவராத்திரி அன்று நம்ம திட்டம் போட்டிருக்கோம். ஒரு கூட்டு தியானம் பண்ணி எப்படி இன்றைக்கி நேற்று ராத்திரி ஆரம்பித்து இன்று காலை ஒரு பயிற்சி தியானம் பண்ணி பிறகு இப்போ இன்னொரு தியானம் முடிச்சிட்டோம். இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இடைக்கடை செய்யலான்னு நான் நினைக்கிறேன். விசேஷ நாளில் நம்ம அது ஒன்றுபடி செய்யலாம் பார்க்குறேன். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்காக தான் இந்த இடம் செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது, இந்த அபியாச ஆலயங்கள் உருவாக்கப்பட்டது. எல்லாம் ஒன்று கூடி ஜபம் பண்ணி தியானம் பண்ணி நம் மரணமெல்லாம் பெரும்பாலு பெறணும் என்பது தான் நம்ம நோக்கம். அதனால் இங்கே பூஜை புனஸ்காரம் கிடையாது. ஏன்னா இங்கே செய்கின்ற சரியை கிரியை ஞான யோகம் நான் எப்போதும் பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். 4 நிலைப்பாடுகள். அந்த 4 நிலைப்பாடும் நம்ம இதுக்கு முன்னால் வெளியே செஞ்சோம். இப்போது அதை உள்முகமாக பயிற்சி பண்ணுறோம். இவ்வளோ காலம் நம்ம வெளியே படிச்சுட்டு இருந்தோம். இப்போ உள்முகமாக அதை செயல் வடிவத்தில் கொண்டு வரோம். இதுக்கு வெளியே படித்தோம். ஒவ்வொரு பாடமாக கோயிலுக்கு போய் படித்தோம், வேத நூலில் படித்தோம், எல்லாம் படித்தோம். ஆனால் செயலில் இறங்கலை. இப்போ செயலில் கொண்டு வரோம். இவெல்லாம் நீங்கள் பார்த்த விஷயம் எல்லாமே உள்முகமாக பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, செயல்பட ஆரம்பிக்கிறீங்க. சரிங்களா? நான் பேசுகிற விளங்குறது தானே எல்லாத்துக்கும்? புரியாட்டி என்னை கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்க உங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த கேள்வி உங்களை தெளிவுபடுத்துகிறா இருக்கணும். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் அது தெளிவு உண்டாகணும். அதுக்கு தான் கேள்வி பதில் வச்சது. இந்த வருஷம் 3 பேருக்கு உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கு. உபதேசம் பெற்றவங்க தயவு செய்து இதுக்கு மேலே எப்படியோ இருந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் இன்று நீங்கள் பிறந்திருக்கீங்க. இந்த ஜென்ம விழாவை ஞானபீடா ஜென்ம விழா அன்று உங்களுக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கு. அது மாபெரும் ஒரு பிரார்த்தம். கார்த்திகை நட்சத்திரத்தில் நீங்கள் உபதேசம் வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு. அப்படி இருக்கப்ப அது மிக பொறுமையாக நிதானமாக பக்தி விசுவாசத்தோடு அந்த பயிற்சி செய்யுங்க. அடுத்து இது இப்போ தான் ஆரம்பம். இன்றைக்கி தான் நீங்கள் இன்றைக்கி பிறந்து இன்றைக்கி நடப்பீங்களா? இல்லைல்ல, இன்றைக்கி பிறந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் பயிற்சி பண்ண அனுபவத்தில் நீங்கள் ஒவ்வொரு படித்தளமும் தாண்டுவீங்க, சிறப்பான பாதையை செல்லுவீங்க. அப்போதான் நம்ம வந்த நோக்கம், நான் யார், எதுக்கு வந்திருக்கேன், இந்த உயிர் என்பது என்ன, இந்த ஜீவனுக்கு ஏன் சதா காலமும் இந்த உலகத்தில் போராடிட்டு கொண்டு இருக்கு, அதிலிருந்து எப்படி விடுதலை அடைவது, இந்த கர்ம வினைகளிலிருந்து நம்ம எப்படி விடுதலை அடைவது என்பது நம்ம லட்சியம்.
அதுக்கு தான் சித்தர்கள் ஞானிகள் நம்மளுக்கு இந்த பாதையை காட்டினாங்க. இந்த வித்தை உபதேசம் பெறத்துக்கு அவ்வளோ சுலபம் இல்லை. அது உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கனால அது மிக நிதானமோட விடாமுயற்சியாக செய்யணும். மனம் சோர்வு தட்டும், மனம் சோம்பல் தட்டும், மனம் எதுவும் முடியாத மாதிரி இப்போ வேலை பண்ணோம், பல கூத்து நடக்கும். இந்த மனம் சதா வேறு மாதிரி பயணம் பண்ணி இப்போ ஒரே நோக்கத்தோட இறைவனை நோக்கி பயணம் பண்ணுறப்ப அதுக்கு பல தடைகள் கொடுக்குற மாதிரி தோற்றம் வந்து போயிட்டுருக்கும். இதில் உங்களோட குரு பக்தியும் உங்கள் சரணாகதி தான் உங்களை அடுத்து மேல்நிலைக்கு விடாமுயற்சியாக செல்ல முடியும். இல்லைன்னு சொன்னால் சோறு தட்டும், ஒரு நாள் செய்வீங்க, 2 நாள் செய்ய மாட்டீங்க, ஒரு நாள் செய்வீங்க, அப்புறம் தூக்கம் வரும், அப்புறம் நாளைக்கு பண்ணிக்கலாம் சொல்லும். இதுக்கு இடம் கொடுக்காதுங்க. எந்த சூழ்நிலையும் சும்மாவே உட்காருங்க, கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிங்க. பிறகு அந்த நேரமாக நீங்கள் அந்த பயிற்சியை சரியாக செய்ய ஆரம்பிக்கலாம். உங்கள் கையில் இருக்குது இதுக்கப்புறம். சரி, நாம் செய்கின்ற வித்தை வாசி யோகம், அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். சித்த வித்தை என்பது பயிற்சி என்பது வேறு ஒன்றும் இல்லை, வாசி யோகம். தன் உயிரோடு இருப்பது அந்த வாசியை கொண்டு தான் நம்ம முடிவு பண்ணுறோம். வாசி இருக்கிறனால தான் சுவாச காற்று நம்ம உணர முடியுது, நாடி துடிப்பு பார்க்க முடியுது. வாசி உள்ளே நடமாட்டம் இல்லைன்னு சொன்னால் எந்த செயலும் இல்லை, பணத்துக்கு சமம். இது பல தடவை பேசின விஷயம், மீண்டும் மீண்டும் நான் அதை பேசிக்கிட்டே இருக்கேன். இந்த உயிர் இருக்கிற வரைக்குள்ள இந்த உயிரை கீழே பயணம் பண்ணியிருக்க இந்த உயிரை மேலே நிறுத்தி, மேலே இருப்பது எது? நம்ம எப்போதும் இறைவனை எங்கே காட்டுவோம்? கடவுளை எங்கே இருக்க காட்டுவோம்? எல்லாம் அவன் பார்த்துவான் சொல்லி கையை இப்படி தானாக மேலே தான் நோக்கி போகுது. ஆமாம் தானே? கடவுளை மேலே பக்தி கும்புறப்ப என்ன, அவன் கண்ணெல்லாம் தன்னை அறியாமே மூடிக்கொண்டு தன் கருவிழி இருவும் மேல் நோக்கி செல்ல ஆரம்பிச்சிடும். ஆமாம் தானே? பக்தியில் நீங்கள் நல்லா கவனிங்க. ஒருத்தர் பக்தியில் கண் அப்படி சொருவ ஆரம்பிச்சிடும் உள்ளுக்கு. ஏன்னா இறைவன் இருக்கிற இடம் எங்கே? நம்ம உள்ள சிரசில் இருக்கிறார். அதனால தான் கண்ணெல்லாம் மேல் நோக்கிட்டு போகுது, தூங்குறப்ப மேல் நோக்கிட்டு போகுது. இறப்பு வர நேரத்துலையும் நம்ம உயிர் மூச்சு போராடி மேலே கொண்டு போய் பார்க்குது, கண்ணெல்லாம் மேலே சொல்லிட்டு போகுது. ஏன்னா அது வந்த இடம் எங்கேருந்து வந்துச்சோ அங்கே சேர முயற்சி பண்ணுது. என்ன, நம்ம இந்த பயிற்சியும் வித்தை எடுக்கிறதுனால மரணம் வரப்போ அப்படியே இழுத்து கடைசியில் மூச்சு காத்து மூக்கு வழியாகவோ இல்லை மற்ற துவாரங்கள் வழியாக வெளியாகி செத்து போய் ஆவியாக அலையணும். இதை மேலே இப்போ நம்ம மூச்சு காத்து மேலேயும் கீழேயும் போய்கிட்டு வந்துட்டுருக்கு. அதை தான் நம்ம ஒரு அதிகம் நடந்தாலும் சரி, ஓடினாலும் சரி, நம்ம மூச்சு எப்படி வாங்கும்? இப்படி தானே வாங்குது, மேலேயும் கீழேயும் இயங்கிட்டு தான் இருக்குது. இப்படி மேலே போனது திரும்பி கீழே வந்துடுது. கிராவிட்டி கீழே இழுத்துக்கிட்டே இருக்குது, மாயே நம்மளை கீழே இழுத்துக்கிட்டே இருக்குது. இந்த மாயை தான் கிராவிட்டி. புவியீர்ப்பு சக்தி சொல்லுவாங்க. ஆமாம் தானே? கிராவிட்டி இது நம்ம இழுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம மேலே போகிறோம், மூச்சு வாங்குது, மேலே போகிறோம், நல்லா மூச்சு வாங்கிட்டு அப்புறம் வர்றோம் கீழே திரும்பி. என்று வர்றப்போ எல்லாமே வீணாக போயிடுது. மேலே போனீங்களா மூச்சு நல்லா கிடைக்குது, நம்மளுக்கு மூச்சு நல்லா இழுத்து விட சொல்லுவாங்க தானே? மயக்கம் வந்தாலும் சரி, நல்லா மூச்சு நல்லா இழுத்து விட சொல்லுவாங்க. ஏன்? மேலே மூச்சு இழுத்தா மட்டும் தான் ஆக்சிஜன் நமக்கு போதுமான ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணோம். பிறகு அந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுறோம்? திருப்பி கீழே வர்றோம். இப்படி ஏற்றி இறக்கி ஒரு நாளைக்கு செத்து போயிடும். மூச்சு காற்று முடிஞ்சு போயிடுது. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலம் வெள்ளனை முடிச்சுக்கிறோம். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலம் இந்த மூச்சு தான் நம்மளோட ஆயுள் காலம். நீ எத்தனை வருஷம் வாழ்வது என்பது இந்த மூச்சை கொண்டு தான். அதனால தான் ஒரு ஆமை எத்தனை வருஷம் வாழும் தெரியுதானே உங்களுக்கு? 300 வருஷம். நம்ம 300 வருஷம் வாழ்கிறோமா? இல்லை. ஏன்னா அது ஒரு மூச்சு எடுத்து விடத்துக்கு பல மணி நேரம் எடுக்கும். நம்ம அடுத்த நிமிஷம் இப்படி விட்டுருவோம். இப்படி 24 மணி நேரத்துலேயே நம்ம ஒரு நாள் கணக்கு எடுத்தா 21,700 சுவாச கதி நாசமாகுது. 1-2 இல்லை, 21,700 சுவாச கதி நாசமாகுது. அந்த ஆமை அந்த மாதிரி செய்யறதுனால அது 300 வருஷம் வாழ்ந்துச்சு. நம்ம இப்படி வர்றதுனால தான்
நம்ம ஒரு 50-60 வயசு தாண்டுறதே பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கு மீறி தாண்டினா 70-80 மேக்ஸிமம் போனால். 90லாம் ஏதோ 1 2 இருக்குது. அதனால இந்த வாசி யோகம் ரொம்ப முக்கியம். எவ்வளோ காலம் வாழ்வது பெருசு இல்லை, வாழ்ந்த காலத்தில் நான் எதை அறிந்தேன், எது உணர்ந்தேன், எதில் தெளிந்தேன், எது அறிந்தேன், எது உணர்ந்தேன், எதை தெளிந்தேன். இந்த 3 வரியில் உங்களுக்கு அர்த்தம் தெரியுதா? அர்த்தம் தெரியுங்களா? எது அறிந்தேன், எது உணர்ந்தேன், எது தெரிந்துச்சு. தமிழ் வார்த்தை எல்லாத்தையும் தெரிஞ்சா நான் பேசுறது. எது அறிஞ்சுக்கிட்டேன், எது எது தெரிஞ்சுக்கிட்டனோ அதை நான் உணரணுமா இல்லையா? ஆமாம் தானே? என்னை யாருன்னு தெரிஞ்சாதான் அதை நான் உணரணும். அதை உணர்ந்தா என் நிலை என்ன நிலை? தெளிவு நிலை. ஆமாம் தானே? இதான் இந்த 3 வரி நல்லா கவனிக்கணும். அப்போ உங்களை அறிய வந்திருக்கீங்க. என்ன அறிஞ்சிக்கணும்? தான் யார், எதுக்கு வந்திருக்கேன், இங்கே என்ன பர்பஸ்க்காக நான் இப்போ இங்கே இருக்கிறேன், என்னோட உண்மையான பயணம் என்ன, எனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்காக? வேலை செஞ்சு சம்பாரித்து பணத்தை சேர்த்து கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டி பத்துக்கிட்டு திரும்பி செத்து போத்துக்காக வந்திருக்கோம். இதுவா நம்மளை பர்பஸு? இல்லை. அப்போ தன்னை மூல யாருன்னு அறியணும். அதை அறிந்தால், தன் யார் என்பது அறிந்தால், தன் என்பது ஆத்மா, ஜீவன். ஆமாம் தானே? முதல்ல அதை அறியணும். அதை அறிந்த பிறகு அதை உணரணும். அது உணரணும். நான் ஆத்மா தெரிஞ்சிச்சு எல்லாத்துக்கும். ஆமாம் தானே? எல்லாம் தெரியும். நீங்கள் ஜீவன் ஆத்மா தெரிஞ்சிச்சு. அறிந்த நீங்கள் அதை உணர்ந்தீங்களா? அடுத்த தன்மை அது உணரணும். சும்மா நான் சொல்லிட்டாங்க, நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அறிஞ்சிக்கிட்டேன், அப்படி இல்லை. அதை உணரணும். தன் உள்ளே இருக்கிற உயிரை, ஜீவனை நீங்கள் உணரணும். அதை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெளிவு உண்டாகுமுங்க. அந்த தெளிவுக்கு பேர் தான் மோட்சம் பேர். அந்த தெளிவு அடைந்தால் அதுக்கு பேர் மோட்சம். தெளிவு அடைஞ்சவன் மீண்டும் இந்த மரணம் பிணியில உட்காருவானா? மரண பிணியில உட்காருவீங்களா? திருப்பிட்டு உட்கார மாட்டீங்க. அதான் அறியணும், உணரணும், தெரியணும். அறிந்தேன், உணர்ந்தேன், தெளிந்தேன். சிம்பிள். நம்ம எது அறிஞ்சிக்கிட்டு இருக்கோம்? இப்போ வெளி உலகத்தில் உள்ள பணம், பொருள், சொத்து, பொண்ணும் பொருள், இப்படி தானே அழைச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு தானே இதை தான் தெரிஞ்சுக்கிட்டு ஆசைப்படுறோம். 10,000 20,000 ஆக்கிற எப்படி சம்பாதிக்க பார்க்கலான்னு அது அறிய எங்களுக்கு தேடி அழியிறோம். அப்புறம் சரியான ஏமாளி கிடைக்கிறதுக்கு அவன் தலையில் மிளகா அரைச்சி எப்படி அவனை எப்படி அங்கே அவன்கிட்ட பிடிக்கணும் பார்த்துட்டு அதை செஞ்சு பிடிக்க பிறகு அதை வச்சு நான் எப்படி இன்னொருத்தனை எப்படி ஏமாத்தினா அடுத்து அவர் டெவலப் பண்ணுவார். இதுக்காக நம்ம நோக்கம் இல்லை. உங்கள் நோக்கம் இந்த பூமிக்கு வந்தது தன்னை யார் என்பது அறிவதற்காக வந்த நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றினீங்களா? இல்லை. கடமை செய், பலனை எதிர்பார்க்காத. கீதை உபதேசத்தில் கடமை செய், பலனை எதிர்பார்க்காத. கடமை எந்த கடமை சொன்னார்? எந்த கடமை சொன்னார்? கிருஷ்ணா பரமாத்மா கீதை உபசாரமாக இருக்கு. ஆமாம் தானே? அந்த கீதை உபதேசத்தில் அவர் சொல்கிற பலனை செய், கடமை செய், பலனை எதிர்பார்க்காத சொல்கிறாரு. எந்த கடமை சொன்னார்? இப்போ ஒரு கணவன் மனைவி எடுத்துக்குவோம். ஒரு கணவன் எதுக்காக ஒரு மனைவி கல்யாணம் பண்ணுறான், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறான்? அவன் தேவையை பூர்த்தி பண்ண தானே? ஆமாம் தானே? அவனுக்கு சமைச்சு போட, அவன் வீட்டு வேலை பார்க்கறதுக்கும், அவனுக்கு அன்பு செலுத்துறதுக்கும், அவனை அரவணைக்கிறதுக்கும், இதுக்கு தானே கல்யாணம் பண்ணுறீங்க. இது ஒரு பெண்ணிட்டும் கிடைக்கலன்னு சொன்னால் அந்த ஆணுக்கு திருமணம் பண்ணுவானா?
திருமணம் பண்ணவன் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவான். ஆமாம் தானே? அதே மாதிரி ஒரு பெண் ஒரு ஆணுக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? ஒரு ஆணுக்கு திருமணம் பண்ணுறதுக்கு என்ன எதிர்பார்க்க? அவளோட ஆசையை பூர்த்தி பண்ணதுக்கும், அவளுக்கு ஒரு துணைவனாக இருக்கிறதுக்கும், அவளுக்கு பக்கத்துணையாக இருக்கிறதுக்கும், அவள் வாழ்க்கைக்கு சிறப்பாக வாழறதுக்கு, சந்தோஷம் வாழறதுக்கு அவளுக்கு தேவையான உணவு, அவளுக்கு தேவை ஆடைகள், அவளுக்கு தேவை வீடு, இதுதானே ஒரு கணவன்கிட்ட எதிர்பார்க்குறது. இது பொய் இல்லைல்ல, இது அடிப்படை. அப்படி அந்த கணவனுக்கு அந்த மாதிரி செயல் இல்லாட்டி அந்த கணவன்ல அன்பு வருமா வெறுப்பு வருமா? அந்த கணவன் அவங்க எதிர்பார்த்துற தன்னோட ஆசைகளை பூர்த்தி பண்ணலன்னு சொன்னால் அந்த பெண்ணு அந்த ஆணை விரும்புமா இல்லை வெறுப்புக்குமா? வெறுப்பாக இருக்கும். அந்த வெறுப்பில் ஏதோ ஒரு சூழ்நிலை உருவாக்குறப்ப அங்கேயும் விவாகரத்து நடக்கும். அப்ப இதுவா கடமை? இது கடமையா? இந்த கடமையா நம்ம கிருஷ்ண பரமாத்மா அங்கேருந்து மகாபாரதம் என்பது ஒரு ஒரு பாரத ஹிஸ்டரியை உருவாக்கியிருக்காரு. இதுக்கா கீத உபதேசங்கள்? அப்போ நம்மளுக்கு அர்ஜுனருக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு உபதேசமும் நம்மளுக்கு சொல்லப்பட்டது தன் கடமை செய், பலனை எதிர்பார்க்காத. அப்போ உண்மையில உங்கள் கடமை என்ன? கணவன் புருஷன் செய்கிற கடமை, புருஷன் கணவன் செய்கிற கடமையா? இல்லை. உண்மையான கடமை என்ன? ஒரு மனிதனோட கடமை என்ன? தன் அறியாமையினால் இந்த மாயை வலைக்குள் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாயை சிக்கிலிருந்து, பிணியிலிருந்து, மரணம் பிடியிலிருந்து விடுதலை அடையணும். அதுக்குள்ள வழி என்னவோ அது நித்திய கடமையாக செய்யணும். தான் யார் எதுக்கு வந்திருக்கோ அது எப்படி பயிற்சி பண்ணி அந்த பிணியிலிருந்து நம்ம எப்படி விளங்கி வரணும். இதுதான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனோட கடமைகள். அந்த கடமையை செய்யறதுக்கு தான் நம்மளுக்கு 4 படித்தளங்கள் வகுத்து வச்சாங்க. சரியை, கிரி, ஞான, யோகம் சொல்லி வகுத்து வச்சாங்க. அந்த 4 படித்தளம் உங்க கடமை. சரியை அறிந்து கொள்வது, கிரியை அறிந்து கொள்வது, பிறகு ஞானத்தை அடைவது, பிறகு யோகத்தில் அடைவது. இந்த 4 படித்தளங்களும் உங்க கடமை. நீங்க இந்த பூமிக்கு வந்து இதை தெரிஞ்சு, இதை உணர்ந்து தெளிவு அடையணும். அதுதான் உங்க கடமை, நித்திய கடமைகள். இந்த உபசரத்தான் அந்த கடமை செய்யறப்ப பலனை எதிர்பார்க்காதுங்க. ஏன் சொன்னாரு? என்ன காரணம்? கடமை செய், பலனை எதிர்பார்க்காத. இன்னும் கடமை செய்யணும் எதுக்கு? நான் நல்லா இருக்க தானே கடமை செய்யணும். ஆமா தானே? அது தானே சரி ஞான யோகம் படிச்சிங்க. ஆனால் அவர் பலனை எதிர்பார்க்காத சொல்றாரு. இதில் நீங்கள் உங்களுக்கு புரிதல் என்னவா இருக்கும்? உங்க புரிதல் என்னவா இருக்கும்? கடமை செய், பலனை எதிர்பார்க்க சொல்றாரு. கண்டிப்பா எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நான் மோட்சம் அடையணும், நான் கடவுள் அடையணும், இதுதானே என்ன செய்யறோம். அப்ப என் எதிர்பார்ப்பு இருக்கு தானே. ஆனா இவர் என்ன சொல்றாரு? கடமை செய், பலனை எதிர்பார்க்காத சொல்லிட்டாரு. ஏன் பலனை எதிர்பார்க்க வேண்டாம் சொன்னால், இந்த 4 படித்தளங்களை உங்க கடமையை சரியா செய்தாலே அங்க கிடைக்கும் கிடைக்காது என்பதுக்கு இடமே இல்லை. எப்போதும் உங்க கடமையை சரியா செஞ்சிட்டீங்களா அங்க கிடைக்கும் கிடைக்காது என்பதுக்கு அந்த இடமே இல்லை. அங்க அந்த வார்த்தைக்கோ அந்த கேள்விக்கு இடமே இல்லை. நிச்சயமாக முழுமையா 100க்கு 100 அந்த நிலைப்பாட்டை நீங்க அடைவீங்க. எப்போதும் உங்க கடமையை சரியா செய்தால். உங்க கடமையை அறக்குறையா செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு சந்தேகம் வரும். கிடைக்குமா கிடைக்காதா, நான் அடைவேனா மோட்சத்தை. இல்லை யாருக்கும் வந்து மோட்சம் கொடுப்பாங்களா? யாரும் வந்து மோட்சம் கொடுக்க முடியாது. உங்க மோட்சத்துக்கு வழி நீங்க தான் பயில வேணும். உங்களுக்கு குரு வந்து வழிகாட்ட தான் முடியும். மோட்சம் அடைவது அது உங்க கையில் இருக்கு. அதனால்தான் கீதையில கடமை செய், பலனை எதிர்பார்க்காத. அந்த எதிர்பார்ப்பு என்பது ஒரு எண்ணம். ஆமா தானே? நல்ல கேளுங்க. நான் எதிர்பார்ப்பது என்று சொல்வது எது? ஒரு எண்ணம் தானே.